முடிவு என்னன்னா, நாங்கள் அவர்களுடன் நிற்போம். இந்த சீட் எத்தனை அதெல்லாம் நான் எண்ணலை. இதில் வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு கொடுப்போம். ஆதரவு என்றால் அழுத்தமான ஆதரவாக இருக்கும். நெருக்கடிங்கிறது தமிழ்நாட்டுக்கே வந்திருக்கு, கட்சிக்கு இல்லை. அதனால் என்ன நெருக்கடின்னு கேட்காதீங்க. நீங்களால் புரிஞ்சுக்கணும், நீங்கள் தானே போய் சொல்லணும். நீங்கள் சொல்லும்போது அது பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டால் அது கவலைக்கிடமாகிடும், சந்தோஷமான மியூசிக் போட்டால் சந்தோஷமாக ஆகிடும். முடிவு என்னன்னா, நாங்கள் அவர்களுடன் நிற்போம். இந்த சீட் எத்தனை அதெல்லாம் நான் எண்ணலை, எப்போவுமே எண்ணலை. நான் வரும்போதும் சரி. அது நீங்கள் எப்படி வேணால் யார் என்ன சொன்னாலும் நான் இதுதான் என்னுடைய பொசிஷன். என்னுடைய கட்சியின் உறுப்பினர்கள் எல்லாம் அவர்களுடன் கலந்து ஆலோசித்து நான் எடுத்த முடிவு. இதில் வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு கொடுப்போம். ஆதரவு என்றால் அழுத்தமான ஆதரவாக இருக்கும், தோளாக இருக்கும் அது என்பதை இங்கே உறுதியாக. நேர்மைக்கான அக்னி பரீட்சை, நேர்மைக்கு அக்னி பரீட்சை கிடையாது. கற்புக்கே இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் நார்கள். நேர்மை தீ போன்றது, அந்த தீ பரவட்டும். நெருக்கடிங்கிறது தமிழ்நாட்டுக்கே வந்திருக்கு, கட்சிக்கு இல்லை. அதனால என்ன நெருக்கடின்னு கேட்காதீங்க. நீங்களால் புரிஞ்சுக்கணும், நீங்கள் தானே போய் சொல்லணும். நீங்கள் சொல்லும்போது அது பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டால் அது கவலைக்கிடமாகிடும், சந்தோஷமான மியூசிக் போட்டால் சந்தோஷமாக ஆகிடும். கண்டிப்பாக எங்கள் கட்சிக்கு என்று சுயமரியாதை பற்றி அவர்களுக்கு தெரியாததா? நான் அதை சொல்லணுமா? அவங்களுக்கு தெரியும். என்னை அவர்கள் பெருமரியாதையுடன் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், நடத்துவார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. அதனால் நான் இவர்களுடன் நிற்பதை பெருமையாக மட்டுமல்ல, கடமையாகவும் நினைக்கிறேன். நான் சொன்னது வென்று காட்டுங்கள், நாங்கள் துணை நிற்கிறோம் என்பது. கண்டிப்பாக நன்றி என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு இருக்கும் அழுத்தமான உறவில் எல்லாருக்கும் எதற்கும் நன்றி சொல்லணும்னு நினச்ச அந்த பெருந்தன்மைக்கு நான் என்றுமே தலை வணங்குவேன். இப்போவும் அதை இவர் மூலமாக அவர் சொல்ல படித்ததினால்தான் இவர் சொல்லியிருக்கிறார் என்பதும் உங்களுக்கு தெரியும். இவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். வணக்கம். இது நாங்கள் இப்போ புறப்படுறோம், வேலை இருக்குது எங்களுக்கு. இந்த வெற்றியை நோக்கி நாங்கள் அதை என்ன பண்ணோம் நான் முடிவு பண்ணுறேன். இப்போ இந்த முடிவு தான் முதல் முடிவு. அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணுறதை என்னுடைய தொண்டர்கள் ஏற்பார்கள். நன்றி. தொகுதி முக்கியமே இல்லைங்க. நான் வந்த போதும் அப்படி சொல்லுங்கள். நீங்கள் நான் பாராளுமன்ற தேர்தலில் நான் வெல்லவில்லை என்று சொன்னது மக்கள் என்னை தோற்கடிக்கவில்லை, அரசியல் தான் தோற்கடித்தது. நீங்கள் அதுக்கு அதான் முதல்ல சொன்னேன். அதுக்கு மியூசிக்கு சேடாக போட்டால் நான் அழுகிற மாதிரி இருக்கும். என் கூட நின்றவங்க கேளுங்க, நான் எப்படி நெஞ்சு நிமிந்து நடந்து வந்தேன். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்திருக்கேன். நன்றி. சரிங்க சார். தேங்க்யூ சார்.